ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காணொளி காட்சி மூலமாய் உங்களை சந்திக்கிறதிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சீக்கிரமாய் ஆண்டவர் நம்மளை ஒன்று கூடி சேர்த்து ஆராதிக்க தேவன் நமக்கு இரக்கம் பாராட்ட தொடர்ந்து செபியுங்கள். இப்பொழுதும் இந்த ஆராதனைக்கு ஆர்வமாக நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த உயிர்த்தன மரண மனுஷன் என்னால் இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த தெய்வம், இந்த நாளுக்குள்ளாய் பிரவேசிக்க இந்த நாளை எங்களுக்கு காண கிருபை கொடுத்த தெய்வக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவாவியானவர் எங்களை முற்றிலுமாய் ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பிரியமுள்ள ஆராதனையாய் காணப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தெய்வம் எங்களோடு எங்களை வழிநடத்தி செல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். யாத்திரையில் என்பராம் இயேசு நம்மோடிருப்பாம். யாத்திரையில் என்பராம் இயேசு நம்மோடிருப்பாம். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர், ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த காலை வேளையிலே நாங்களுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. தெய்வமே, அப்பா மேன் ஆண்டவரே, இந்த ஆராதனையில பிரியமா இருக்கிற தெய்வக்காய் நன்றி. மனபுத்திரோட ஆராதனை தெய்வநீர் பிரியமா இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து எங்களை அற்புதமாய் நடத்தி வரும் கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா கொள்ளை நோய்களுக்கும் ஆண்டவரே எங்களை விலைக்கு பாதுகாத்து வரும் கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, உமக்கு நன்றி 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 நன்றி. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய திருமுகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் ஐயா. ஆமென் அப்பா. இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை
ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை என்னோட வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய் மாற்றுவது போல இருக்க வேண்டும் ராஜா. எங்களுக்கு நீங்க உதவி செய்வாரே அப்பா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆண்டவரே உங்களுடைய நினைவால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உங்களுடைய நினைவு ஆண்டவரே எப்பொழுதும் ஒவ்வொரு நிமிஷம் எங்களுடைய காணப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்வாரே. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம். ஆமென். அன்பரீசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆமென் ராஜா. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரீசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரீசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு ஆமென் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால் இந்த காலவேளை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் இந்த வேளையில ஊற்றப்படுவதாக. ஜனத்தின் மீது ஊற்றப்படுவதாக. உம்முடைய வல்லமை இப்பொழுது ஊற்றப்படுவதாக ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகத்தினால நிரப்பும் அப்பா. நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால நிரப்பும் ஆண்டவரே. ஓரவா சக்கரா வரியாதுரா யாதுரவா உரியாலா வரவா சக்கரா துராயா குருவிக்கலா வரவா. ஆமென் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளை மீது ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. இயேசுவே எல்லா நுகத்தையும் உம்முடைய கத்தாவே உரித்து போடுற தயவுக்காய்
ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். உம்முடைய ஜனத்தின் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தின் மீது இறங்கட்டும் ஐயா. உம்முடைய வல்லமை உச்சப்படட்டும் ஐயா. ஓலகரவ ஷலவரி அதிரியா துரமக்கலவா. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆமென் ஆண்டவரே. அப்பா, இந்த கால வேளையில் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உடலை ஆண்டவரே தூய பலியாய் ஒப்புக்கொடுத்து ஆட்கொண்டு எங்களை நீங்க வழி நடத்தும் ராஜா. ஆட்கொண்டு எங்களை நீங்க வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களது சுய ஆண்டவரே சுத்தத்தின்படி நாங்கள் நடவாத முடிக்க ராஜா. எங்களை நீங்க நடத்துங்கப்பா. எங்களை நீங்க நடத்துங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அப்பா நீங்க எங்களை நடத்துங்கப்பா. நீங்க எங்களை நடத்துங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதிமா இருக்கிற ஒவ்வொரு பகுதியோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவாவியானவர் எங்களை நடத்திச்சு. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இப்பொழுதும் வேத புத்தகத்தை கையில் எடுத்து நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 113. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. சங்கீத பகுதியிலே 6ஆம் வசனத்திலே அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவருக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட தெய்வம் இந்த பூமியிலே இருக்கிறதான காரியங்களை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். தாழ்மை ரூபம் எடுத்து பூலோகத்துக்கு வந்து நம்மை எல்லா மனுக்குலத்துக்கும் பாவம் விமோசனம் அடையும்படி இந்த உலகத்திற்கு தன்னை தாழ்த்தி வெளிப்படுத்தினார், தன்னை தாழ்த்தினார். நாமும் நம்மளை நாம் தாழ்த்தும் போது வசனத்திலே சொல்லி இருக்கிறது, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்மை நாம் தாழ்த்தும் போது அவர் நம்மளை எப்படியாய் நம்ம உயர்த்துகிறாராம்? சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாய், மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்மை மேட்டிமை உள்ளவர்களாய் அல்ல, தாழ்மை உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும் போது பிரபுக்களோடும்
ஜனத்தின் அதிபதிகளோடும் நம்மளை உட்கார பண்ணுகிறார். நம்ம அப்படியா தேவன் முன்பாக நம்மளை தாழ்த்தி ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா, நீங்க தான் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் மனமேட்டிமையாய் ஒரு நாளும் நடக்காதபடிக்கு ராஜா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நீங்க வழி நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல நாம் ஒப்பு கொடுத்து நம்மளை தாழ்த்துவோமாக. கொடுத்த இந்த சங்கீத பகுதிக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஒரு பாடலின் ஒரு சரணத்தை பாடும் பொழுது கர்த்தருக்கென்றும் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்றும் நாம் காணிக்கை செலுத்துவோமாக. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. அப்படி நம் கண்களை மூடி கொடுத்த இந்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியால் தெய்வம் நம்மளோடு கூட இடைப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையை கொண்டு தெய்வம் நம்மளை தேற்றி வழிநடத்த வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அப்பா இந்த வேலையிலும் அப்பா உம்மை ஆராதிக்க, உம்மை துதித்து பாட கர்த்தர் கிருபை தந்தீர். அப்பா கொடுத்த காணிக்கை கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், தன்னுடைய ஆண்டவரை எல்லாமேலிருந்து கொடுத்ததான இந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து அப்பா அவர்களுக்கு ஆசீர்வதி தந்துள்ளபடியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தெய்வமே, வருகிற இந்த நாட்கள் எல்லாம் எவ்வளவு கொடிதாய் காணப்படுகிறது ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலும் அப்பா எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களை வழிநடத்துங்க ராஜா. உங்களுடைய தாசரை மூடி மறைத்து நீங்க வெளிப்படுங்க கர்த்தாவே, நீங்க வெளிப்படுங்க. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் தெய்வம். நீங்க எங்களை நடத்தி செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இப்பொழுது நம்மளுடைய சபை போதகர் வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காணொளி காட்சியின் மூலமாய் உங்களுக்கு அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய இயேசு மிகவும் நல்லவர். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. இந்த பூலோகத்தில் மனிதனுக்காக தன் ஜீவனையே கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் ஒளி வீச செய்த வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் பட்சத்தில் அருமையானவர்களே, நம்முடைய தேவன் மகத்துவமானவர். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே இவ்விதமாய் வாசிக்கிறோம். வாசியுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள். நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பரலோகம் அற்புதமாய் கட்டப்பட்டு வருகிறது. அது இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை. அதில் மூளைக்கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதில் இசைவினைப்பான கற்களாய் ஆண்டவர் சபையாகிய உங்களையும் என்னையும் மாற்றியிருக்கிறார். ஆண்டவர் ஜீவனுள்ள கல். அல்லேலூயா. நம்மையும் ஜீவனுள்ள கல்லாய் மாற்றும்படி அவர் தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த ஜீவனுள்ள கல்லை நாம் பார்க்கும் பொழுது நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது.
நமக்காக ஒரு திட அஸ்திவாரம் உள்ள நகரத்தை கட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூலோகத்தில் நமக்கு பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான கொள்ளை நோய்கள், பலவிதமான பயங்கரமான வேதனையான நோய்கள் மனிதனை தாக்கி அவனுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இயற்கையை மனிதன் கெடுத்து போட்டான். அந்த கெடுத்து போட்ட அந்த இயற்கை இப்பொழுது மனிதனுக்கு விரோதமாகவே என்ன செய்து கொண்டிருக்கிறது? பயங்கரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆர்டிக் அந்த அந்த பனி பிரதேசங்கள் எல்லாவற்றிலும் அவைகள் பனிகள் எல்லாம் உருகி கொண்டிருக்கிறது. ஆகையினால் கடல் மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். வெப்ப மயமாகி கொண்டிருக்கிறது இந்த உலகம் என்று சொல்லுகிறார்கள். இது நிமித்தம் இயற்கையிலே பல மாற்றங்கள் மனிதனுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு எழுதி வைத்த அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நாம் எப்படி இருக்கிறோமா? ஜீவனுள்ள இசைவினைப்பாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற நல்ல நகரமாய், ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆமென் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நமக்கு பரலோகம் என்று ஒன்று உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த பூலோகத்தில் ஒருவேளை 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் வாழலாம். அதற்கு பிறகு நாம் வாழும் பொழுது பல சஞ்சலங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆயினும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் நிச்சயமாய் மனிதன் மரித்துதான் ஆக வேண்டும். இந்த பூலோகத்தில் பிறந்த எல்லா மனிதனும் மரித்துதான் ஆக வேண்டும். மரித்த பிறகு அவன் ஒரு நித்தியத்தை காண வேண்டும். அல்லேலூயா. நித்திய பரலோகம் அல்லாவிட்டால் நித்திய நரகம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை அந்த ஜீவனுள்ள கல்லாய் மாற்ற விரும்புகிறார். அந்த பரலோக நகரத்திற்குள்ளே உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறார். உங்களுக்காக கைவேலையல்லாத ஒரு அழகான வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த நித்திய வீட்டிற்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசிப்பதற்கு தான் ஆண்டவர் மிகுந்த பிரயாசப்பட்டு தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜீவனுள்ள கல்லாய் மாறுவதற்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, வெறும் அந்த ஜீவனுள்ள கல்லாய் மாறுவதற்கு இந்த லோகத்தில் வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்த மகத்துவமான தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எந்த ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவர்களும் ஆமென் மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுத்ததாக சொல்லப்படவில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ இந்த பூலோகத்தையும் வானத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன். அவர் மனிதனுக்காக ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அவரை காட்டி கொடுத்தவன் வெறும் 30 வெள்ளிக்காசுகள் வாங்கினான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அருமையானவர்களே, வேதபாரர்கள் இயேசுநாதரை காட்டி கொடுக்கும் பொழுது ஒருவேளை இந்த வசனத்தை வச்சுதான் நியாயம் தீர்த்தாங்களோ என்னமோ எனக்கு தெரியல, அவங்க மதிப்பிட்டாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனா இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு அடிமையான மனிதனை ஒரு மாடு முட்டி விட்டதையானால் அவனுக்கு கிரயமாய் 30 சேக்கல் வெள்ளியை கொடுக்க வேண்டும். படியுங்கள். அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது, ஒரு அடிமையானவனையாவது, ஒரு அடிமை பெண்ணையாவது, ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான, அதனுடைய எஜமானனுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அடிமையை முட்டினா அந்த மாட்டுடைய எஜமா என்ன செய்யணும்? 30 வெள்ளி சேக்கல் வெள்ளி காசுகளை கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, அன்றைக்கு இயேசுநாதருடைய காலத்தில் இருந்த வேதபாரர்களும் ஒருவேளை ஆமென் மாட்டுக்கு இணையாக நம்முடைய தேவனை ஆமென் அவர்கள் வைத்தார்களோ என்னமோ தெரியவில்லை. ஆனால் வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவர் காட்டி கொடுக்கப்பட்டார்.
அல்லேலூயா. அவர் காட்டி கொடுக்கப்பட்டது நிமித்தம் அவர் ஜீவனுள்ள கல்லாய் அவர் நமக்காக மாற்றப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் நீங்கள் 3ஆம் வசனத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்து அங்கே வாசிக்கிறோம். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து பஸ்கா பண்டிகையை எவ்விதமாய் கொண்டாடினார்கள். ஆபீப் மாதம் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஆமென், குமாரன் தெரிந்து கொள்ளப்பட்டார் என்று அந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். வாசியுங்கள். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியிலே தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த மாதத்துல? ஆபீப் மாதம் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையிலும் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட வேண்டிய முறைமையை, சில காரியங்களை அங்கே மோசேக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை வேளையில ஆமென், நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்காக விலையேற பெற்ற கல்லாய் மாறுவதற்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர்தான் நமக்காக நம்முடைய பாவங்கள் பரிகரிக்கப்படும்படி அடிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இன்றைக்கு இந்த காலை வேளையில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடியே ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக காட்டி கொடுக்கப்பட்டார். ஆகையினால் ஆண்டவர் விலையேற பெற்ற கல்லாய் மாறியிருக்கிறார். தேவ பார்வையிலே ஆமென், மனுஷனுக்கு முன்பாகவும் உலகத்தானுக்கு முன்பாகவும் பரலோகத்திலும் பூலோகத்திலும் அண்ட சராசரங்களிலும் ஆண்டவர் நம்முடைய தேவனை விலையேற பெற்ற கல்லாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது பாவிகளின் மீட்புக்காக பரிசுத்தராகிய இயேசு ஆமென் அவர் கடந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால் தான் அவர் ஜீவனுள்ள கல்லாய் ஆண்டவர் நமக்கு மாறினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை. பாவம் ஆமென், பாவம் என்பதே அவரிடத்தில் இல்லை என்று ஆமென் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் பாவமில்லாத அவர் நமக்காக பாவமானார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் அவைகளை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை என்னையும் ரட்சிக்கும்படிக்கு பாவமில்லாத அவர் ஆமென் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் நமக்காக ஆமென் மகிமையின் கல்லாய், ஜீவனுள்ள கல்லாய் ஆண்டவர் மாறி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டாரோ, பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆபீப் மாதத்திலே 10ஆம் தேதியில எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டதோ அப்படியே ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி இன்றைக்கும் அவருடைய ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அவர் விலையேற பெற்றவராய் மாறினது போல, ஜீவனுள்ள கல்லாய் மாறினது போல நம்மையும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே, ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே ஜீவனுள்ள கல்லாய் மாற்றுவதற்கு அவர் இன்றைக்கும் உண்மையுள்ளவராய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய வசனம் அதற்காக தான் நமக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எதற்காக? ஆமென். ஆண்டவருடைய ஜீவனுள்ள கல்லாய் மாறுவதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது பரலோக சோதனையிலே கேருப் என்கிற அழகாயிருந்த ஆமென் ஆமென் அந்த கேருப் என்கிற அந்த பெரிய தூதன் அவன் கீழே விழுந்து சாத்தானாய் மாறிவிட்டான். அவன் ஆமென் பரலோக சோதனையில அவன் என்ன செய்ய முடியவில்லை?
ஆண்டவருக்காக நிற்க முடியவில்லை. அல்லேலூயா. பரலோகம் அனுபவித்த அல்லவற்றால் அனுமதித்த அந்த சோதனையில அவன் நிற்க முடியவில்லை. அவன் நினைத்தான், நான் சிங்காசனத்துக்கு மேல ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு மேல நான் போடுவேன், நான் உயர்வேன், உயர்ந்து தன்னை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தான். ஆண்டவர் அவனை தாழ்த்தினார், கீழே விழ வைத்தார், அவனை ஒன்றுமில்லாமல் ஒரு சாத்தானாய் மாற்றி போட்டார். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகளே, ஆமென், இந்த பூலோகத்துல பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவரை சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது ஆண்டவர் சுத்த பொன்னாக விளங்கினார். ஆண்டவர் விலையேற பெற்ற கல்லாய் விளங்கினார். ஆமென். அந்த சோதனைக்கு ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் அவன் உட்படும் பொழுது, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் அவனை ஆமென் பலவானாய், ஆமென், எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமாய் அவர் ஆண்டவரை உயர்த்தினார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். எல்லா கொள்ளை நோய்கள், எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா ஆமென் பண பிரச்சனைகள், எல்லா மன குழப்பங்கள், மன அழுத்தங்கள் மத்தியிலே நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் ஏன் இப்படிப்பட்ட சோதனையை அனுமதிக்கிறார் தெரியுமா? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆமென் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னையும் என்னையும் விலையேற பெற்ற கல்லாய் மாற்றும்படிக்கு அவர் நம்மை இவ்விதமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சோர்ந்து போகாதே. உன் வாழ்க்கையில நீ விலையேற பெற்ற கல், நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல் என்பதை மறந்து போகாதே. அல்லேலூயா. நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல்லாய் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருக்கு உபயோகம் உள்ள ஆமென் ஒரு பாத்திரமாய் நாம் மாற முடியும். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஆமென் அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்நியனுக்கு சோதனை இல்லை. வாசியுங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வைக்க பண்ணினதுண்டோ என்று நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வைக்க பண்ணினதுண்டோ என்று விசாரித்துப்பார். அந்நியனுக்கு அவர் செய்யவில்லை. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த சோதனை எனக்கு மட்டும்தான் வருது, இந்த சோதனை நான் ஆண்டவரை பற்றி கொண்ட பிறகுதான் எனக்கு வருகிறது, இந்த சோதனை எனக்கு ஏன் சம்பவிக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீ மன குழப்பத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னையும் என்னையும் பார்த்துதான் சொல்லுகிறார். அந்நியனுக்கு சோதனை இல்லை, அந்நியனுக்கு பிரச்சனை இல்லை, அந்நியனுக்கு போராட்டம் இல்லை. காரணம், பிசாசுக்கு அவன் அவசியம் இல்லை. தேவ பிள்ளைகள் தான் கீழே விழ வேண்டும் என்று அவன் எத்தனித்துக் கொண்டிருக்கிறான். ஆகையினால் தான் ஆமென், நீ சோதனைக்கு உட்பட்டு நீ நன்றாய் ஜொலிக்கும்படி, நல்லா ஜொலிக்கிற ஜீவனுள்ள கற்களாய் மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை அவமாக்கி போடும்படி அவன் உன்னை பார்த்துதான் சோதனைக்கு உட்படுத்துகிறான். ஆமென். உன்னை பார்த்துதான் உன்னை பிரச்சனைக்குள்ளே அமிழ்த்த வேண்டும் என்றுதான் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கும், குடும்ப கஷ்டங்கள் ஆமென் எந்த காரியமோ ஆமென் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு நிறைய வரும். ஆனா அதன் மத்தியில ஆண்டவருடைய சமாதானமா அதிகமா இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சத்திலையும் ஆண்டவர் அநேக ஆயிரங்களை போஷிக்கத்தக்கதாக தேவ பிள்ளைகளை நடத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை 3 நாள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கலாம், 4வது நாள் 3வது நாள் ஆண்டவர் சும்மா விட்டுட மாட்டாரு, அவர்களை திருப்தியாய் போஷித்து அனுப்புவார். 12 கூடைகள் நிறைய ஆண்டவர் எடுக்க செய்வார். அல்லேலூயா. சோதனை வரலாங்க, ஆனா உன்னை ஜீவனுள்ள கல்லா மாற்றுறதுக்காக தான் ஆண்டவர் உனக்கு சோதனையை தருகிறாரே தவிர ஆண்டவர் என்ன செய்யவில்லை, ஆமென், மற்றவர்களுக்கு தரவில்லை. அந்நியனுக்கு சோதனை இல்லை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது உனக்கு புகழ்ச்சியே என்ன தெரியுமா? சபையே சோதனை தான். படிங்க 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.
வெள்ளிக்கு புகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உனக்கு ஆமென் புகழ்ச்சியே சோதனை. சில நேரத்தில் இந்த பூலோகத்தில் நீங்கள் வாழும் பொழுது சோதனை சோதனை சோதனைன்னு சொல்றோமே, அந்த சோதனை எப்படி வருது தெரியுமா? சிலர் அப்படியே அள்ளி, சில நேரத்தில் அண்ணே மண்ணே அப்படின்னு சொல்லி, வள்ளல் அப்படின்னு சொல்லி அள்ளி வீசுவாங்க. அந்த புகழ்ச்சியிலே சிலர் அப்படி கவிழ்ந்து விடுவார்கள். அது அவர்களுக்கு சோதனையாய் மாறும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட உலக புகழ்ச்சிகளுக்கு நீங்கள் ஆமென் காது செவி கொடுக்காம நீங்க பாட்டுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தில் நீங்கள் ஓட வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த சோதனையிலே ஜெயம் பெறுவீர்கள். ஆண்டவர் உங்களை விலையேற பெற்ற கல்லாய் மாற்றுவார். அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த வேத பாரகர்கள் எப்படி நினைத்தார்கள்? ஒரு அற்பமான மனிதனாய், அடிமைக்கு ஒப்பாய். அந்த மாடு அடிமைகளை முட்டினால் அதுக்கு எவ்வளவுதான்? 30 சேக்கல் வெள்ளிதான். அதுக்கு ஒப்பா ஆண்டவரை நினைத்தார்கள் போலும். ஆனால் ஆண்டவர் விலையேற பெற்ற கல். அல்லேலூயா. இன்றைக்கு தெய்வ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னையும் என்னையும் ஆண்டவர் விலையேற பெற்ற கல்லாய் இயேசு மாற்ற விரும்புகிறார். ஆகையினால தான் உனக்கு சில நேரங்களில் பிரச்சனை, போராட்டங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை சில மனிதர்கள் உன்னை புகழ்ச்சியாகி ஆமென் அப்படியே ஏற்றி விடும்போது உன் டிகிரி எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஏற வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்ந்துரு. அல்லேலூயா. எல்லாருடைய கிருபை. சொல்லுங்க, எல்லாருடைய கிருபை. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அருமையான பரிசுத்தவான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தன்னுடைய ஊழியத்தில் ஆமென் ஒருவருக்கு உதவியாய் அவர் டிரைவிங் பண்ணி உதவி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தேவனுடைய பிள்ளைகளை அவரிடத்தில் டிரைவிங் பண்ணி உதவி செய்துட்டு இருக்கும்போது இவர் ரொம்ப படித்தவர், ரொம்ப பண்டிதர்லாம் அவருக்கு தெரியாது. ஊழியத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆமென். பாஸ்டருக்கு ரொம்ப கீழ்ப்படிச்சு தன்னை என்ன செய்யணும் அர்ப்பணிச்சு, பாஸ்டர் என்ன சொல்றாரோ, ஆண்டவர் அவரை கொண்டு என்ன செய்ய வைக்கிறாரோ அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு முழுமையாய் தன்னை அர்ப்பணித்தார். அல்லேலூயா. அர்ப்பணித்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். இவரும் பாஸ்டருக்கும் தெரியாது, இவர் கார் டிரைவராக யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த தேவ மனுஷன் பல ஆண்டுகள் அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏர்போர்ட்ல கொண்டு போய் இந்த தேவ மனுஷனை கொண்டு போய் விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த ஏர்போர்ட்ல ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டது. அப்ப இந்த தேவ மனுஷனுக்கு ரொம்ப ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் வராது. அந்த அந்த நேரத்தில் பல ஆண்டுகள் இவரோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். தன்னை வெளிப்படுத்தினதே இல்லை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யறாருன்னா அந்த குறிப்பிட்ட அதிகாரியிடத்தில் ஏர்போர்ட் அத்தாரிட்டிகிட்ட போயிட்டு இங்கிலீஷில் பேசி தன்னுடைய எஜமான் அல்லாவிட்டால் மூத்த ஊழியக்காரர் தன்னுடைய போதகருக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. இந்த போதகரும் ஆமென் அவர் போக வேண்டிய அந்த தூர தேசத்திற்கு போய் ஊழியம் செய்துவிட்டு திரும்பி வந்து அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். தம்பி, நீ என்ன படிச்சிருக்கிற? அப்ப அவர் சொன்னாரா, ஏதோ எழுத படிக்க தெரியும். என்ன தெரியுமா? ஏதோ எழுத படிக்க தெரியும். நல்ல கவனிச்சு பாருங்க. இவர் தன்னை தாழ்த்துகிறார். அல்லேலூயா. ஆமென். அவங்க நம்மளா இருந்தா நம்ம சும்மா ஒரு BA MA 12th பாஸ் ஆனாலே சிலர் கையில பிடிக்க முடியல. நான் யார் தெரியுமா? ஹையர் செகண்டரி பாஸ். அல்லேலூயா. இல்ல அப்படின்னு பிடிக்க முடியல. சிலர்லாம் ரொம்ப தன்னுடைய வேலை, தன்னுடைய திறமை இவைகளை குறித்து ரொம்ப மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் இந்த தேவ மனுஷனோ ஏதோ எழுத படிக்க இல்லை. நீ கரெக்டா சொல்லு தம்பி, நீ என்ன படிச்சிருக்கிற? அப்பதான் அவர் மெதுவா சொன்னாரா, ஏதோ ஒரு MA படிச்சிருக்கிற. அந்த காலத்துல MAன்னு சொன்னா எவ்வளோ பெரிய படிப்பு இல்லை. இன்னைக்கு triple PhD மாதிரின்னு வச்சுக்கிடுங்களேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை நல்ல படித்த மனிதர். உடனே அவர் நினைச்சாரு, இத்தனை ஆண்டுகள் நீ என்னிடத்துல நீ என்ன செய்ய, உன்னை நீ தாழ்த்தி என்னிடத்துல நீ விதமாய் ஊழியம் செய்தபடினால நீ போய் இப்படிப்பட்ட இடத்துல போய் ஊழியம் செய்ய, நான் உனக்கு இந்த இடத்தை இந்த காரியத்தை இந்த ஊழியத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் ஊழியத்துக்கு அனுப்பினாரா. அல்லேலூயா. பிற்காலத்தில் ஒரு மகத்துவமான தேவ மனிதனாய் அவர் மாற்றப்பட்டார். அவர் மாற்றப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் புகழ்ச்சியாய் மற்றவர்கள் சொன்னாலும் சரி, தன்னிடத்தில் இருக்கிற
தாளந்துகளை அவர் வெளிப்படுத்தாமல் ஆமென் கர்த்தருக்காக அதை பிரயோஜனப்படுத்த எல்லாம் கிருபைன்னு சொல்லி ஓட என்ன செஞ்சாரா? ஆண்டவரிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை நேரத்துல உங்க நிலைமை எப்படி இருக்குது? ஆமென். புகழ்ந்து சிலர் பேசும் பொழுது ஆமா எனக்கு 2 டிகிரி வந்துடுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? 2 கொம்பு சிலருக்கு முளைச்சிடுது. ஆண்டவர் அவைகளை என்ன செய்கிறார்? ஆமென் விரும்புகிறதில்லை. உன் புகழ்ச்சியை உனக்கு சில நேரத்தில் உனக்கு சோதனையா ஏற்படும். அந்த புகழ்ச்சியினாலே சில நேரத்தில் நீ விலையேற பெற்ற கல்லாய் மாற முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் நீ விலையேற பெற்ற கல்லாய் மாற்றப்படும்படிக்குதான் சில சோதனைகளை ஆண்டவர் உட்படுத்துகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சோதனைக்காரன் இயேசுவினிடத்திலும் வந்தான். நிச்சயமாய் நான் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே சொல்லுகிறேன், இந்த கொரோனா இவ்விதமான பலவிதமான பினான்சியல் ஸ்டேட்டஸ், ஆமென், பண வீழ்ச்சி, பணம் கிடைக்கல, எனக்கு வேலை இல்லை, என்னுடைய பொருளாதாரத்துல நான் கீழே விழுந்திருக்கிறேன் என்கிற ஒரு பெரிய சோதனை ஒருவேளை உன்னை சந்திக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையே, நீ துவண்டு போகாதே. இந்த உலகத்தை ஜெயித்த இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். இயேசு விலையேற பெற்ற கல்லாய் மாறி இருக்கிறார். அவர் உன்னை மாற்றுவார். ஆமென். சோதனைக்காரன் சில நேரத்தில் இயேசுவையும் சோதித்தான் அல்லவா? நீங்களும் ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு தேவ வார்த்தையை கொண்டு ஆமென் சோதனைக்காரனை ஆமென் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சோதனைக்காரனை நீங்க ஜெயிக்கணும், நீங்க விலையேற பெற்ற கல்ல மாறணும்னு சொன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13-14 நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். வாசியுங்கள். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். என்ன ஜெபம் எடுக்கணும்? நீ விழித்திருந்து ஜெபிக்கணும். தீமையிலிருந்து எங்களை சோதனைக்கு உட்படாம ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்க எத்தனை பேர் இந்த பரமண்டல ஜெபத்தை சொல்றீங்களோ நம்ம தெரியல. ஆனா தேவனுடைய பிள்ளைய இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்துல ஆமென் சோதனையில நான் உட்பட்டாலும் ஆண்டவரே உட்படாமல் என்னை காப்பாற்றியார்களோ. ஆமென். பிசாசினை மேற்கொள்ளாதபடிக்கு பிசாசு கொண்டு வருகிற இந்த தந்திரம் அந்த காரியங்களுக்கு நான் விழுந்து விடாதபடிக்கு என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க விலையேற பெற்ற கல்லா மாறணும்னா ஜெபிக்கணும். அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிக்கணும். லூக்கா எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நீங்கள் ஆமென் வாசிக்கும் பொழுது சோதனை காலத்தில் நீ பின்வாங்கி போகவே கூடாது. வாசிங்க. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே மேற்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். பின்வாங்குகிற பொல்லாத இருதயம் உனக்கு இராதபடிக்கு இந்த காலை நேரத்தில் எச்சரிக்கையாயிரு. பிசாசு உன்னை ஷைன் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிசாசு உன்னை ஒண்ணு இல்லாம உடைச்சு போடணும்னு ஆண்டவர் ஆமென் அந்த பிசாசு விரும்புகிறார். பிசாசின் உபாய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர் அல்லவரே. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ பின்வாங்குகிற பொல்லாத இருதயம் உனக்கு இராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். சில நேரத்துல சில குடும்பங்கள்ல பணம் இருந்தா சந்தோஷம், சில குடும்பங்கள்ல பொருள் இருந்தா சந்தோஷம், சில குடும்பங்கள்ல ஆமென் சொத்துக்கள் இருந்தா சந்தோஷம், சில குடும்பங்கள்ல வேண்டிய ஆமென் ஆகார திரட்சி இருந்தால் சந்தோஷம். ஆனால் இவைகளிலே எவைகளாகிலும் குறைவுபடும் பொழுது அவர்களுக்கு சந்தோஷம் என்பது போய்விடுகிறது. சில சோதனைகள் வரும் பொழுது அவர்கள் நிற்க முடியவில்லை, பின்வாங்கி போகிறார்கள். வெயில் வேகமாய் அந்த வேர்வரையிலும் ஆழத்திலே படும் பொழுது அந்த சூட்டினாலே அவர்கள் கருகி போகி விடுகிறார்கள். தேவ பிள்ளைகளை, நீங்கள் சோதனைக்கு உட்படும் பொழுது பின்வாங்க வேண்டாம். அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டாம்? பின்வாங்க வேண்டாம். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காணொளி காட்சியின் மூலமாய் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ பின்வாங்குகிற பொல்லாத இருதயம் உனக்கு இருக்கிறதா? இந்த சோதனை நேரத்துல, இந்த கஷ்ட நேரத்துல, இந்த கஷ்ட காலத்துல உன்னுடைய இருதயம் ஆமென் ரொம்ப
வேதனையா இருக்குதா? ஆண்டவர் பின்வாங்காதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ ஜெபிக்கணும், பின்வாங்க கூடாது சோதனை நேரத்தில். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது விழிப்புடன் ஜெபிக்க வேண்டும். வாசியுங்கள். மார்க் 14:38. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து ஜெபி. சாதா ஜெபம் இல்ல, விழிப்பு ஜெபம், கண் விழிப்பு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நாட்களில் எங்களுக்கு சபையில ஆமென் ராமுழுதும் ஜெபிக்கிற கண் விழிப்பு இரவு ஜெபங்கள் நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு சபைகளிலே கொஞ்சம் ரொம்ப கம்மியாகி போயிடுச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆமென் விழிப்பு ஜெபம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே ஆண்டவர் விலையேற பெற்ற கல்லாய் மாற்றுகிறது எந்த இடத்துல தெரியுமா? உங்கள் விழிப்பு. ஆமென். நல்ல உலகமே நல்ல கைகளை முடக்கி தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீயோ உன் இருதயத்திலே விழிப்புள்ளவனாக தேவ சமூகத்தில் குமரலோடு அலறிக்கொண்டிருப்பாய். அல்லேலூயா. விழித்து நீ ஜெபித்துப்பா. பிசாசு களை போடவே முடியாது. அல்லேலூயா. களையை எப்ப விதைப்பான் தெரியுமா? நீ தூங்கினால். ஃபாதர் நல்ல பாடுறாரு, நீ தூங்கினால் களை விதைப்பான். இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தூங்காம கொஞ்சம் விழித்திருந்து ஜெபிச்சு பாரு. ஆண்டவர் ஆமென் அங்கு களைகளை விதைக்க முடியாது. நீ விலையேற பெற்ற கல்லாய் ஆண்டவர் உன்னை மாற்றுவதற்கு அது ஏதுவாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆமென் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 22:46ஆம் வாக்கியம். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எழுந்திருந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. சிலரை பார்க்கறேன் அப்படியே சாஞ்சு போய் தூக்கம் அழிஞ்சு சில நேரங்கள்ல ஜெபம் தோத்திரம் சொல்லலாம்னா கைகள் எல்லாம் என்னது அப்படியே ஓஞ்சி போயிடும். அப்படியே அப்படின்னு என்ன செய்வாங்க, தலைகளை தாழ்த்து. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க தாயார் என்ன செய்வாங்கன்னா காலையில எழுப்பி விடுவாங்க ஜெபம் பண்றதுக்கு. ராத்திரி வேளையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தூங்க செல்வதற்கு முன்பாக அந்த ஜெபங்களை செய்வதற்கு என்ன சின்ன பையனா இருக்கும் போது செஞ்சிருக்கிறாங்க. அப்போ காலையில எழுப்பி விடும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அந்த தலைகாணியில அப்படியே தலை குப்புற அப்படியே விழுந்து விடுவேன். குட்டிக்கால என்னமோ இப்படிதான் இருக்கும். அப்படியே பணிந்து குனிந்து ஆராதிக்க கடவுன்ற மாதிரி அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் தோத்தணும் தோத்திரம் தோத்திரம் தோறணும். இப்போ வெளியில பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, சே பையன் எவ்வளோ பணிஞ்சு குனிஞ்சு எவ்வளோ ஆராதிக்கிறான் பாரு, ஆண்டவர் தொழுது கொள்கிறான் பாரு. அங்கே பார்த்தா நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், இன்பமான நெத்திராய். அல்லேலூயா. எப்படி இருக்கும் தூக்கம்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சிலர் சர்ச்சில் வந்து கூட அப்படிதான் தூங்குறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சர்ச்சில் வந்து கூட சிலருக்கு ஆமா அப்படியே அவங்களை இழுத்துக்கிட்டு போகுது. சில நேரங்களில் பாஸ்டர்ஸ் கூட கொடுக்கிற தேவ வசனம் அவங்களுக்கு அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை தாளாட்டுகிறது போல தாளாட்டி அப்படியே படுக்க வைக்கிறதுக்கு இல்லை, நீ எழுந்து ஜெபிக்க வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நீ கர்த்தரை சேவிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை சேவிக்க வேண்டும். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யமானாக விரும்பாதே. அல்லேலூயா. உன்னை இந்த உலகம் ஆமென் பணம் 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 சொல்லி அந்த உன்னை அப்படி இழுத்துக்கிட்டு போயிடும். ஜெபிக்கிறத ஆமென் உன்னை விட்டுட்டு ஆமென் ஓவர் டைம் அந்த வேலை இந்த வேலை, இந்த பிசினஸ் பண்ணலாமா அந்த பிசினஸ் பண்ணலாமா, அதை செய்யலாமா இதை செய்யலாமா, ஆண்டவர் உனக்குரிய ஆமென் பலன்களை நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு காட்டு புஷ்பத்தை பாருங்கள், அதை நூற்கிறதும் இல்லை, ஆமென் ஒரு காரியமும் செய்கிறது இல்லை. அதுல இருக்கிற வண்ணங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியா இருக்கிறது. காலையில் முளைத்து மாலையில் மாடி போகிற அந்த ஆமென் பூவுக்கும் புல்லுக்கும் ஆமென் அவ்வளவு மேனியை அவ்வளவு அழகான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாரே. ஆனால் நீ விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ சோதனை வழியாய் நீ கடந்து போகும் பொழுது நீ விசேஷித்தவன் என்பதை புரிந்து கொள். நீ விசேஷித்தவள் என்பதை புரிந்து கொள். கர்த்தர் இன்றைக்கு திட்டமாய் உன்னோடு கூட என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி போகும்போது ஐஸ்வர்யத்தின் மேல பணம் இல்லையே, ஐயோ காசு இல்லையே, ஐயோ சோறு இல்லையே, ஐயோ குழம்பு இல்லையே, அவங்க நல்ல சிக்கன் ஆக்கி சாப்பிடுறாங்க, அங்க நல்ல மட்டன் நல்ல காடை இருக்கிறது என்று சொல்லி நீ என்ன செய்யாதே, ஆசைப்படாதே.
ஆசைப்படுறது தப்பு இல்லை, பேராசைப்படாதே. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் மேல் வாசியுங்கள். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எதுக்கு ஐஸ்வர்யமான மாறணும்னு ஆண்டவர் விரும்புறாரு? அந்த வசனத்தின் ஆரம்பத்துல நீங்க படிக்கும் போது பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும். நற்கிரியைகளில் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. பணம், பொருள், இன்பம், இந்த உலகத்தை சுற்றுலா செல்வது, இவைகளிலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் அல்ல. என் பாஸ்போர்ட் எடுத்து பாருங்க, 130 கண்ட்ரீஸ்க்கு நான் போயிருக்கிறேன், நான் 50 கண்ட்ரீஸ்க்கு நான் போயிருக்கிறேன், அங்க சுத்தி இருக்கிறேன், இங்க சுத்தி இருக்கிறேன்னு சொல்லி நீ ஐஸ்வர்யவானை போல நீ ஆவதற்காக அல்ல, நற்கிரியைகளிலே நீ ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே உன்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல ஒரு தேவ மனிதரை தெரியும். எப்பொழுது பார்த்தாலும் அவர் என்ன செய்வார்னா, ஏழை எளிய ஜனங்களை மிகவும் அதிகமாய் நேசிப்பார். அவர் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் அவர்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த அநேக பாதிரியார்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மிஷினரி பாதிரியார்கள்லாம் அங்கிருந்து பல இந்த பால் மற்ற இதெல்லாம் வரும், பால் பவுடர்லாம் வரும். அதை ஏழை எளிய ஜனங்களுக்கு என்ன செய்வாங்க? நற்கிரியை கொடுப்பாங்க. அல்லேலூயா. விலையேற பெற்ற பால் பவுடராக இருக்கும், நல்ல பணம் உயர்ந்த பால் பவுடர் மற்ற காரியங்களாக இருக்கும். அவைகளை ஏழை ஜனங்களுக்கு கொடுப்பாங்க. அல்லேலூயா. எதுக்கு? அவங்க போஷப்படையும்படிக்கு. அல்லேலூயா. அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை பணமாக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவர்களுடைய சோதனைக்கு அவர்கள் உட்படவில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நற்கிரியைகளை ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இந்த சோதனை நாட்கள்ல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, உங்க இருதயத்தை நீங்க கடினப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்னதான் பண்ணாலும், நான் எவ்வளவுதான் செபிச்சாலும் இந்த பாடு என்னை விட்டு போகல, இந்த தரித்திரம் என்னை விட்டு போகல, இந்த மன கஷ்டம் என்னை விட்டு போகல, இந்த பண கஷ்டம் என்னை விட்டு போகலன்னு சொல்லி உன் இருதயத்தை கடினப்படுத்தாத. உன் பாவத்துல விழுந்து, ஆண்டவர் எனக்கு தயவுள்ளவராய் இருக்கிறார், அவர் என்னை மன்னிக்க தயை பெருத்தவர் என்று சொல்லி உன் இருதயத்தை கடினப்படுத்தாத. என்ன செய்யாத? கடினப்படுத்தாத. அல்லேலூயா. இன்றைக்கு மனம் திரும்ப, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஆமென். 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, நாம் துன்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அங்கே பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, திராணிக்கு மேலாக அவர் உங்களை சோதிக்க விட மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த கொரோனா பிரச்சனையா, இந்த கஷ்டமா, இந்த வேதனையா, இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையா, உன்னால சரியான ஒரு ஆரோக்கியமான ஆகாரத்தை சாப்பிட முடியலையா, உன்னால சரியா வெளியில போக முடியல, உன்னுடைய சொந்தக்காரங்களை பார்க்க முடியல, உனக்கு அன்பானவர்கள் உன்னை விட்டு விலகி போய்விட்டார்கள், உன்னிடத்தில் பணம் இல்லை என்று சொல்லி, உன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி உன்னை கைவிட்டு விட்டார்களோ, உன்னை மதிக்கவில்லையோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். உன் திராணிக்கு மேலாக உன்னை சோதிக்க அவர் ஒரு நாளும் விடமாட்டார். அவர் உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் விலையேற பெற்ற கல். இயேசு ஆமென். அந்த சோதனையில ஷைன் பண்ணி நம்மளை விலையேற பெற்ற கல்லாய் இசைவினைப்பாய் நம்மளை கட்டி கொண்டிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.
ஆமென். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவோ சோதனைகள் வந்தன, என்றாலும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நன்மையை பெற்றார்கள். என்ன செஞ்சாங்க? நன்மையை பெற்றாங்க. அவருக்கு சோதனை வந்ததுங்க, அவர் சோதிக்கப்பட்டார். அவர் ஆமென் சோதிக்கப்பட்டவர் ஆனபடியினால் சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய அவர் மகத்துவமானவர். வாசியுங்கள் அந்த வசனத்தை. கலாத்தியர் 4:14. அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் ஆரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? ஆனந்த பாக்கியம். சோதனையில் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு உதவியா அப்படியே கைகளை கோர்த்து இந்நாட்கள்ல பலர் என்ன செய்கிறார்கள், தங்களுக்கு இருந்த உள்ள சேமிப்பை இல்ல, ஒரு பிள்ளை 5 லட்சம் ரூபாய் அவங்க தகப்பன் படிப்புக்காக வச்சிருந்தாரு, அதை எடுத்துக்கிட்டு போய் என்ன செஞ்சா அவர் சேமிப்பை எல்லாம் ஜனங்களுக்கு அரிசியும் பருப்பும் ஆமென் ஆகாரமா கொடுத்தா. அல்லேலூயா. அந்த நன்மைகளை ஆண்டவர் மறக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீ உன் தேவ பக்தியை விட்டு விடாதே. சோதனையில உட்படும் பொழுது நீ தேவ பக்தியை விட்டு விடாதே, தேவன் உன்னை ரட்சிப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சோதனை காலத்தில் பொறுமையாயிரு. ஒருவேளை 10 நாள் நீ சோதிக்கப்படலாம், அந்த 10 நாளை நீ உண்மையா இருந்துப்பாரு, ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் சோதனை நேரத்தில் ஆண்டவருடைய வசனத்தை அவன் பொறுமையோடு காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலுக்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. இந்த சோதனை நேரத்துல கொஞ்சம் பொறுமையாயிரு, கொஞ்சம் அமைதலாயிரு, அமர்ந்திருந்து பார். ஆண்டவர் பெரிதான காரியத்தை உனக்கு பின்னாலே வைத்திருக்கிறார். வரப்போகிற சோதனைகளுக்கு நீ தப்புவா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரோடு தான் கலந்திருந்தார்கள், ஆனால் எகிப்தியருக்கு வந்த ஒரு வாதையும் இஸ்ரவேலர்களுக்கு வரவில்லை. ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல ஆசீர்வாதம் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை அந்த சோதனையில நீ கொஞ்சம் பாதிக்கப்படலாம், ஆனாலும் உன் கால்கள் தள்ளாட ஒட்டா. ஆண்டவர் உன்னை காக்கிறவர், உறங்கா, உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவா. நீ விலையேற பெற்ற கல்லா, இயேசுவை போல மாற்றுவதற்கு உன் பிதா இந்த காலை வேளையிலே உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? இந்த காலை நேரத்தில் நான் சொல்ல வர ஒரு காரியம், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல வருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன்னை விலையேற பெற்ற கல்லா மாற்றுவதற்கு சில நேரத்தில் நீ சோதிக்கப்படலாம். விழித்திரு, ஜெபித்திரு, கர்த்தரையே சேவி, கொஞ்சம் பொறுமையாயிரு. ஆண்டவர் உன்னை காத்து வழி நடத்துவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை விலையேற பெற்ற கல்லாய் மாற்றுவார். ஆமென். 30 நயா பைசாக்கு கூட நம்ம மதிப்பு இல்லாம போகலாம். இயேசுவே 30 பைசா கூட மதிப்பு இல்லைன்னா நம்ம ஏமாத்துறோம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்ற கல் என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து போகாதீர்கள். அல்லேலூயா. நிச்சயமாய் உனக்கு ஆசீர்வாதம் வரும். நிச்சயமாய் ஆண்டவர் உன்னை காக்கிறவர் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை அற்புதமாய் நடத்துவார், உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனுஷன் விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆபிரகாம் சீமான் என்று பெயர் பெற்றான். யோசேப்பை ஆண்டவர் சோதித்தார், கைவிடவில்லை. ஆண்டவர் ஆமென் எகிப்து தேசத்திற்கு மாத்திரமல்ல, சர்வ லோகத்துக்கும் அவனை என்ன செஞ்சாரு? ஒரு பெரிய இரட்சகனா, உணவு மந்திரியா வச்சார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு படி அளக்கிற ஒரு ஆண்டவர் வைப்பாரு, உன்னை ஆசீர்வதிப்பாரு. எப்போ உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. சோதனையில துவண்டு போகாதே, பொறுமையாயிரு. எல்லா சோதனையும்
உன்னை பொன்னான விலையேற பெற்ற கல்லாய் மாற்றுவதற்கு என்று மறந்து போகாதே. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணரலாமா? ஆண்டவர் என்னை கைவிடவில்லை, இந்த சோதனை நேரத்தில் என்னை விட்டு விலகவில்லை, இயேசு என்னோடு கூட தான் இருக்கிறார் என்று நீ சொல்வாயா? உன்னுடைய வாக்கு விலையேற பெற்றது. ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டிய அந்த விசுவாச அறிக்கை மிகவும் அவசியமானது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லு, ஆண்டவரே என்னை விலையேற பெற்ற கல்லாய் மாற்றுவதற்காக எனக்காக 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 என் ஜீவனையே விட்டீர் ஆண்டவரே. என்னை விலையேற பெற்ற கல்லாக மாற்றுவதற்கு ஆண்டவரே சில நேரத்தில் சோதனைகள் வருகிறது, எனக்கு பொறுமை இல்லை ஆண்டவரே, எனக்கு பொறுமை தாங்க. சில நேரத்தில் நான் விழித்திருந்து ஜெபிக்கிறது இல்லை, எனக்கு ஜெபிக்க உதவி செய்யுங்க. சில நேரத்தில் நாங்கள் எங்களுடைய பார்வை எங்களுடைய கண்கள் ஐஸ்வர்யத்துக்கு நேராய் ஓடுகிறது, அது இல்லை ஆண்டவரே, நன்மை செய்வதிலே நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த ஆமென் ஹல்லேலூயா காரியத்தை குறித்து நாங்கள் அஞ்சாமல், இந்த பிரச்சனைகளை குறித்து நாங்கள் அஞ்சாமல் பரலோக தேவனுக்கு முன்பாக பாத்திரராய் நிற்கும்படிக்கு, யோக்கியதை உள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். இந்த காணொளி காட்சியின் மூலமாய் ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னை காப்பேன். பயப்படாதே, நான் உன்னை விலையேற பெற்ற கல்லாய் மாற்றுவதற்கு உன்னை சோதனைக்கு உட்படுத்துகிறேன். ஆயினும் நான் உன்னை சோதிப்பவர் அல்ல. நான் இந்த சோதனையில ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன் என்கிற ஒரு சத்தம் இந்த காலை நேரத்தில் தொனித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காலை நேரத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, ஆமென். நாங்கள் சோதனையில் அகப்படும் பொழுதெல்லாம் நாங்கள் துவண்டு போகாமல் பொறுமையாய் அவைகளை சகித்து மேற்கொள்ள நாங்கள் விலையேற பெற்ற கல்லாய் மாறிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம் என்பதை மறவாமல் ஆண்டவரே உம்மை உறுதியாய் பிடித்துக் கொள்ள தேவரீர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த தேவ செய்தியை கேட்கிற முடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பலவிதமான சோதனை வழியாய் போனாலும் துவண்டு போகாமல் இயேசுவை பற்றி கொண்டிருக்கவோ, இயேசுவின் பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கவோ, இயேசுவால் அவர்கள் நடத்தப்பட்டு உயர்த்தப்படவும், அவர்கள் விலையேற பெற்று தெரிந்து கொள்ளப்பட்ட கல் என்பதை உணரவும் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டும். நாங்களும் எங்களை சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரனாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் ஆசீர்வதியும். குறைவின்றி நடத்தும். அன்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God bless you all. அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் இன்னல்களை மாற்றுவாராக. சோர்ந்து போகாதிருங்கள். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் ஆண்டவர் நமக்கு தேவாலயங்களை திறப்பதற்கு சீக்கிரத்தில் ஆமென் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒருவேளை தேவாலயம் திறக்கப்படும் மட்டும் நீங்கள் தனித்திருங்கள், விழித்திருங்கள், ஜெபித்திருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஒருவேளை ஆலயம் திறக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் ஃபேஸ் மாஸ்க் அணிந்து கொண்டுதான் வர வேண்டும். ஆமென். உங்களுக்கென்று ஆமென் இருக்கைகள் இருக்காது. 6 அடி இடைவெளி விட்டு நீங்கள் தான் இந்த ஸ்கூல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பாயை பிள்ளைகளுக்கு வச்சுருப்பாங்க. அதுபோல் பாய்களை எடுத்துக்கிட்டு வாங்க. இப்போவே ஆயத்தப்படுங்க. அரசாங்கம் சொல்லுகிற சில சட்டத்திட்டங்களின்படி திறக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆலயத்தில் கடந்து வருவோம், ஏகோபித்து ஜெபிப்போம், கூடுவோம், பாடுவோம். ஆண்டவர் அந்த நாட்களை சீக்கிரத்தில் விரைவாய் கொண்டு வருவார். நம்பிக்கை இழந்து போகாதிருங்கள். ஆண்டவரோடு கூட இசைத்திருங்கள், இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழிநடத்த வல்லவர். God bless you. God bless you.